வெல்கம் டு பிபி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன ஒரு ஆப்ஷன் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேலி பிரைம் எடிட்லாக் வெர்ஷன் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த டேலி பிரைம் எடிட்லாக் வெர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேலியில நிறைய ஸ்டாக் ஐட்டம் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாம இருந்திருப்போம். அன்வான்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ யூஸ் பண்ணாம இருந்திருப்போம். நம்ம அந்த ஐட்டத்தையுமே வந்து நம்ம டெலீட் பண்ணியிருப்போம். ஸோ சில ஐட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு தவறுதலா வந்து நம்ம டெலிட் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ நமக்கு ஏதாவது நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து டெலிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இந்த டேலிகிராம் எடிட் லாக்ல வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்க்ளூட் டெலிட்டட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம எனபிள் பண்ணோம் அப்படின்னா நம்ம டேலில இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஐட்டம் நம்ம டெலிட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கறத கூட நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐட்டம் மட்டும் கிரியேட் பண்றேன். ஸோ கிரியேட் ஸ்டாக் ஐட்டம். ஸோ பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐட்டம் மட்டும் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த ஐட்டம் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஐட்டத்தை நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்டர்ல போயிட்டு இந்த ஐட்டத்தை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி டெலிட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி டேலியில நிறைய ஐட்டம்ஸ் வந்து அன்வான்டா நம்ம யூஸ் பண்ணாத ஐட்டத்தை வந்து நம்ம டெலீட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த லிஸ்ட்டை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல பேசிக்ஸ் ஆஃப் வேல்யூஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க இன்க்ளூட் டெலிட்டட் ஸ்டாக் ஐட்டம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை வந்து எஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பண்ணிட்டு கண்ட்ரோலையே கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டாக் குரூப்ஸ் இருக்கு. 51 ஸ்டாக் ஐட்டம்ஸ் இருக்கு. 7 டெலிட்டட் ஸ்டாக் ஐட்டம்ஸ் இருக்கு. எவ்வளவு நம்ம ஸ்டாக் ஐட்டம் டெலிட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற கவுண்ட் கூட இங்க உங்களுக்கு தெரியும். ஸோ இதுல வந்து லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க என்னென்ன ஐட்டம் எல்லாமே நம்ம டெலிட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்துடும். ஸோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா இங்க ரைட் சைட்ல ஸ்டாக் ஐட்டம் வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா வெறும் ஸ்டாக் ஐட்டம் மட்டும் வரும். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலிட் பண்ணிருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக் ஐட்டமே இங்க வந்துடும். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா எந்த ஸ்டாக் ஐட்டம் வந்து எப்போ கிரியேட் பண்ணாங்க, யார் வந்து எந்த யூசர் வந்து அந்த ஸ்டாக் ஐட்டத்தை டெலிட் பண்ணாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லேம்ப் அப்படிங்கிற ஒரு ஐட்டம் இருக்கு. அதை ஓபன் பண்ணிட்டீங்கன்னா கிரியேட்டட் அப்படின்னு வரும் யூசர் நேம். ஸோ டேட்டும் டைமும் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி அந்த ஐட்டத்தை நம்ம டெலிட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெலிட் பண்ண யூசர் நேம் டேட் அண்ட் டைம் கூட உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஏதாச்சும் ஒரு ஐட்டம் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஐட்டம் வந்து நம்ம டெலிட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கறது கூட நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.